ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த கால நேரங்களிலே காஸ்பல் மிராக்கிள் மினிஸ்ட்ரியின் சபையின் சார்பாக உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய வேதாகமத்தை இந்த கால நேரங்களிலே எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களோடு கூட நீங்களும் சேர்ந்து நாங்கள் வாசிக்கிற பொழுது தேவனுடைய வசனத்தை வாசித்து தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த கால வேளையில உங்களை ஆசீர்வதித்து அளவில்லாத அவருடைய கிருபையினால கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த கால வேளையில உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். 72வது சங்கீதத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 72 நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். சங்கீதத்தை நாம் இப்பொழுது வாசிக்கிற பொழுது அதை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தள்ளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. 12ஆம் வசனத்தில் இருந்து நாம் ஒரு சில வசனங்களை சற்று வாசிவோம். 12, 13, 14 3 வசனங்களை பிரியமானவர்களே இந்த கால நேரங்களிலே நாம் இப்பொழுது தியானிக்க பிரயாசப்பட போகிறோம். வாசிப்போமா? கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இந்த கால வேளையில பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை யாவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாகவே உங்களை வாழ்த்துகிறேன். இங்கே பார்க்கிறோம், கூப்பிடுகிற எளியவர்கள், அதாவது நெருக்கப்படுகிறதான ஒரு பொருளாதாரத்திலும் சரி, அவர்கள் படிப்பு வசதிகளிலும் சரி, எல்லா நிலைகளிலும் சிறுமைப்படுகிறதான ஒரு எளியவனுக்கு அவர் இறங்கி, கீழே வாசிப்போம்,
பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவரின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அப்படியானால் விடுதலை கொடுப்பார். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன் என்பதுதான் இந்த காலவேளையில நாங்கள் பார்க்கிறோம். கூப்பிடுகிற யாவரையும் நீ கூப்பிட்டு பார்க்கிற பொழுது அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த காலவேளையில உன்னுடைய பிரச்சனைகள் என்ன? 14வது வசனத்தை சற்று வாசி. அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிக்கிறார். எந்த மாதிரியான ஒரு நிலைமை அருமையான தேவனுடைய பிள்ளையே! இந்த உலகத்திலே நீ கைவிடப்பட்டிருக்கிறதான நிலைகளிலே, உதவியற்ற நிலைகளிலே, யார் என்னை இப்படிப்பட்டதான நிலைகளிலே என்னை காப்பாற்ற முடியும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட நிலைமை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற பொழுதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான நிலைமைகள் வருகிற பொழுது, இந்த கைவிடப்பட்ட நிலைகளில் வருகிற பொழுது அவர்களுக்கு தெரியும். காரணம் என்ன? அவர்களுக்கு இந்த நிலைமைகளை குறித்து ஒன்றும் தெரியாது. இருப்பவர்களுக்கு எதுவும் தெரியாது. இல்லாமை நிலைகளிலே இருக்கின்றதான ஒரு மனிதனுக்கு தான் இப்படிப்பட்டதான நிலைமைகள், சூழ்நிலைகள் எல்லாம் தெரியும். இந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் எவ்விதமாக நமக்கு நன்மைகளை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நேரங்களிலும் நல்ல அருமையான இந்த சமயங்களிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் வர வேண்டும். இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறதை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மார்க்கு என்னும் சுவிசேஷத்திலே 3வது அதிகாரத்தை பார்ப்போம். 3வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1 ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயங்களிலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சுஸ்தமாக்கினாள். அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று, அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பேரிலே குற்றம் சுமத்தலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, எல்லா ஜனங்களையும் பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல மாறினது. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். பாருங்கள், ஒரு மனிதன் சூம்பின கையோடு இருக்கிறான். அவனுக்கு
பலவீனமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. சூம்பின கையோடு இருக்கிறார். அவருடைய கைகளிலே ஒரு வெயிட் அல்லது ஒரு வேலையை செய்ய முடியாத ஒரு பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட அந்த சூம்பின கையுடைய மனுஷன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம், ஜெப ஆலயத்துக்குள்ளே இருக்கிறான். பிரியமானவர்களே, ஒரு விடுதலை செய்யப்படக்கூடிய இடங்களிலே ஜெபிக்கக்கூடிய கூடாரத்துக்குள்ளவே சூம்பின கை உடையவன் இருக்கிறான். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த சூம்பின கையை போல இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள்? வேதத்தில் அநேக ஊமைகளை, கருத்துக்களை, மறைப்பொருள்களை, அதனுடைய ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன் அவனுடைய கை சூம்பின கையாக காணப்படுகிறது? அவனுடைய பலவீனங்கள், சரீர தோற்றங்கள், இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? மனக்கடினங்கள் அவனுக்குள்ளே காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. மனக்கடினம். பிறருக்கு அவன் உதவி செய்யக்கூடாதவனாய் காணப்படுகிறான். பிறருக்கு புரோஜன அற்றவனாய் காணப்படுகிறான். ஏன்னா அவன் கை சூம்பின கையா இருக்கிறது. உங்களிடத்துல இருக்கிற பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்வார்கள். நீங்கள் உதவிகளை பெரும்படியான ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கத்தக்கதான திராணி இல்லாதவர்களாக காணப்பட்டால் உங்களுக்கு யாருமே செய்ய மாட்டார்கள். நான் ஒரு ஊமைகளை, ஒரு கதையை உங்களுக்கு சொல்லி இந்த பிரசங்கத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு ஊர்ல மிகப்பெரியதான ஒரு நல்ல அருமையான ஒரு குடும்பம் இருந்தது. ஒரே ஒரு மனிதன் எல்லாருக்கும் அவன் நன்மைகளை செய்து கொண்டிருப்பான். எல்லாரும் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவனோட கூட இருக்கிற ஒரு பணிவிடைக்காரன் அவனிடத்தில் சொன்னான், தனிமையில் இருக்கும் பொழுது, ஐயா, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அதை கேட்டால் நலமாயிருக்குமா என்று கேட்டான். ரொம்ப சந்தோஷம். இந்த மனிதனுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். காரணம் என்ன தெரியுங்களா? நமக்கு ஆலோசனை சொல்றானே என்ன? உங்களுடைய செல்வங்களை, பொருள்களை எல்லாம் விற்று இப்படி வருகிறவர்களுக்கு இல்லை என்று சொல்லாதபடி நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். நல்ல காரியம், அதில் நான் தடை செய்ய விரும்பவில்லை. உங்களிடத்துல பொருளை வாங்கி கொண்டு போகிறவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களா என்பதை உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். தவறு. ஒவ்வொரு நாட்களும் அவர்களுக்கு தேவைகளை உங்களிடத்திலே பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் பக்கா சோம்பேறியாய் இருக்கிறார்கள். இங்கே வந்து அவர்கள் தன் வறுமையை காட்டுகிற பொழுது நீங்கள் கொடுத்து விடுகிறீர்கள். நீங்கள் கொடுக்கிற நிமித்தம் அவர்கள் உழைப்பிலே சோம்பேறி, கொடுப்பதிலே சோம்பேறி. அவர்கள் மற்றவர்களுக்கு யாருக்கும் செய்வதில்லை. ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்று இரவு நீங்கள் உங்களுடைய சரீரத்திலே வேஷத்தை மாற்றிக்கொண்டு ஒரு பிச்சைக்காரனை போல நீங்களும் நானும் உதவி செய்த அந்த கிராமத்துக்குள்ளவே கடந்து போகும். எவ்வளோ பேருக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு நாம் சாப்பாடு கேட்பதற்கு போவோம். அங்கு யார் நமக்கு உதவி செய்கிறார்கள் என்று பார்ப்போம். நல்ல யோசனை, அருமையான யோசனை, நல்ல யோசனை, அருமையான யோசனை. இதுக்கு அந்த பெரிய மனிதர் தன்னுடைய ஆலோசனை, நண்பன் கொடுத்த, வேலைக்காரன் கொடுத்த அந்த ஆலோசனை அவர் ஏற்றுக்கொண்டார். இரவு நேரம் வந்தது, 8 மணி. 2 பேரும் சரியான ஒரு பிச்சைக்காரரை தோற்றமடித்து அங்கே ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு, ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு 2 பேரும் பரதேசியினுடைய கோலமாக ஒரு கிராமத்துக்குள்ள நுழைகிறார்கள். அங்கே போய், ஐயா, எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு வேண்டும் என்று கேட்கிறார். அந்த தெருவில் ஒருவனும் கொடுக்கவில்லை. ஒருவன். அந்த இரக்க குணம் என்பது அங்கே இல்லை.
அடுத்த தெருவுக்கு போகிறார். அங்கேயும் விரட்டப்படுகிறார். மணி 9 மணி ஆனது. கடைசியாக ஒரு தெருவு இருக்கிறது, அங்கு போகிறார். விளக்கு அணைக்கும் நேரம் வந்தது. ஒரு ஏழை விதவை அங்கே தன்னுடைய பிள்ளைக்கு சமையல் செய்து கொண்டு இருக்கிறார். அவள் இவர் போய் ஐயா என்று கேட்கிற பொழுது, அம்மா ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது, அவள் கொஞ்சம் வைத்திருந்த சாப்பாட்டை கொண்டு வந்து 2 பேர்களும் கொடுத்து தான் பிள்ளையும் அவளும் ருசிக்க ஆரம்பித்தார்கள். ஐயா நீங்கள் யாரு? இங்கே தங்குங்கள், இருட்டு நேரமாய்விட்டது, நீங்கள் இப்பொழுது போக வேண்டாம் என்று ஆலோசனையாய் சொல்லுங்கள். அந்த வீட்டை பார்க்கிற பொழுது மழை பெய்தால் அப்படியே தண்ணீர் எல்லாம் கொட்டிவிடும். உதவுவதற்கு ஒருவருமே இல்லை. அவர் அப்பொழுது கேட்கிறார், இந்த ஊரிலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர் எல்லாருக்கும் உதவி செய்கிறாரே, நீ அவரிடத்துல போய் உனக்கு உதவி வேண்டும் என்று ஏன் கேட்கவில்லை என்று கேட்கிறார். அதற்கு அந்த அம்மா சொல்றாங்க பதில், அந்த பெரிய மனிதரிடத்தில்தான் என் கணவன் வேலை செய்து கொண்டிருந்தார். என் கணவன் மிகவும் உண்மையானவர், என் எஜமானுக்கு மிகவும் உண்மையானவர். ஆனால் உண்மையற்றவர்கள் அவரை அடித்து கொன்று விட்டார்கள். நான் எப்படி போய் இந்த சம்பவங்களை குறித்து நான் அங்கே சொல்ல முடியும்? நான் போனால் அதை சொல்லிவிடுவேன் என்று சொல்லி இந்த மக்கள் எல்லாம் என்னை தடை செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த கிராமத்துக்குள்ளவே நான் தண்ணீர் எடுக்க முடியாது. வெகு தூரத்தில் போய் நான் எடுக்க வேண்டும். இங்கு நான் வேலை செய்ய முடியாது. வெகு தூரத்தில் போய் வேலை செய்வேன். இப்படி என்னை உண்மைகளை சொல்லிவிடுவேன் என்று என்னை மிகவும் அவர்கள் எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, நான் அங்கு போய் சொல்லிடனோ என்று பயந்து இந்த மக்கள் என்னை பயமுறுத்தி வைத்திருக்கிறாள் என்று சொன்னார். உடனே அந்த பெரிய மனிதனுக்கு மனம் உடைந்து போனது. உன்னுடைய கணவனுடைய பேர் என்ன என்று கேட்கும் போது அவன்தான் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவன். அழுது மனம் உடைந்து போய், மகளே நீ கவலைப்பட வேண்டாம், இன்றோடு உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்தது என்று சொல்லி அவளையும் அவருடைய பிள்ளையும் அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார். பிரியமானவர்களே, பொழுது விடிந்தது. ஒரு சிலரெல்லாம் அங்கே கதவை தட்டினார்கள். ஐயோ எனக்கு பசியாயிருக்கிறது, கஷ்டமாயிருக்கிறது என்று சொல்லி அவர் ராஜா வெளியிலே அந்த பெரிய மனிதன் அந்த பிச்சைக்கார கோலத்தோடு தட்டோடு வெளியில நின்றார். ஆச்சரியமா இருந்தது எல்லாருக்கும். நேற்று நான் உன்னுடைய கிராமத்துக்குள்ள உன்னுடைய வீட்டில் பிச்சை கேட்கிற பொழுது ஒருவனும் எனக்கு கொடுக்கவில்லை, இப்பொழுது நீங்கள் இங்கே எதற்காக வந்தீர்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். இந்த சிறுமைப்பட்டதான ஏழ்மையான வறுமையான உதவியற்ற நிலைகளில் இருந்த இந்த பெண்மணியை ஆசீர்வாதமாக மாற்றினார். இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, உங்களிடத்துல பொருள் இருக்கையில் உன்னுடைய சகோதரன் கேட்கிறது பொழுது இன்றைக்கு போய் நாளைக்கு வா என்று சொல்லி நீங்கள் வைத்துக் கொண்டு ஒரு வஞ்சகமாக வாழ்க்கையிலே நீங்கள் மட்டும் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற நீங்கள் இன்று இரவு உங்களுக்கு மரணம் சந்திக்குமானால் நீங்கள் சேர்த்து வைக்கும் பொருள்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? இருக்கும் வரையில் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருங்கள், உபத்திரம் கொடுக்கிறவர்களாக அல்ல. உதவியற்ற கைவிடப்பட்ட நிலைமைகள், தடுமாறுகிறதான ஒரு நிலைமைகளிலே இருக்கிறவர்களுக்கு அன்பை காட்டுங்கள், அரவணைங்கள், உதவி செய்யுங்கள். இங்கே பார்க்கிறோம், விடுதலை பெறக்கூடிய ஸ்தலம் ஜெப ஆலயம். ஆனால் அங்கேதான் இருக்கிறான் ஒரு மனுஷன் சும்பின கையோடு. அவனால ஒன்றும் பண்ண முடியல. அங்கே பிரசங்க பீடத்திலே இருந்து பார்த்து கொண்டிருந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கிறார். மிகவும் நொடிக்கப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலைகளிலே இருக்கிறது. ஆனால் அவனை சுகமாக்கினால்
நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளிலே சுகமாக்க கூடாது என்று ஒரு சட்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் சட்டத்தை பார்க்கிறார்கள், மனநிலைகளை பார்க்கவில்லை. இன்றைக்கு மனநிலைகளை பார்த்துவிட்டால் சட்டங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இன்று உலகம் முழுவதும் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு மக்கள் அவதியடைந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் முடியல, அவங்களுடைய நிலைநீடுகள் ஒன்றும் முடியல. இந்த கொரோனா வைரஸ்னால வட்டிக்கு பணம் வாங்கின குடும்பம் தற்கொலைக்கு போய்விட்டது, படிக்க முடியாத நிலைகளுக்கு போய்விட்டது. ஆனால் சட்டம் அவர்களை வெளியே கொண்டு வராத முடக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பொருளாதாரத்தை முடக்கப்பட்டிருக்கிறதே என்றதான உணர்வுகளும் உள்ளங்களும் இந்த சட்டத்தை ஏற்றுகிறவனுக்கு உணர்வற்றவனாய் போய்விட்டான். ஏன் அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறார்கள்? 12 வயது சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள், கொள்ளையடிக்கப்படுகிறார்கள், கழுத்தை அறுத்து விடுகிறார்கள். பலவிதமான கொள்ளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது துணிகரமாக நடமாடி கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும். அதற்கு ஒரு முடிவில்லாது போய்கொண்டே இருக்கிறார். அவர்களை கொண்டு போனால் மறுபடி வெளியிலே வருகிறார், கொண்டு போனால் வெளியிலே வருகிறார். இங்கே அப்படி அல்ல. இந்த சூம்பின கையுடையவனை அப்படியாகவே விடவில்லை. அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யப்பட வேண்டும், ஏதாவது ஒன்று செய்யணும். இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கிறார். 4வது வசனம், 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் கொஞ்சம் வாசி. அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதா தீமை செய்வதா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சட்டத்தை ஏற்றுகிறவர்களே, சட்டத்தை இந்த உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறதான திட்டம் உடையவர்களே, உங்க கைகளிலே பொறுப்பு இருக்கிறது. உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வீட்டிலே இருக்கிறது. ஒரு ஏழ்மையான ஒரு குடிசையில இருக்கிற மனுஷனை இன்று இரவு அவன் உணவுக்கு ஆகாரத்துக்கு தடுமாறி கொண்டிருக்கிறதுக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். இங்கே பார்க்கிறோம், அவனை எழுந்து நிற்க வைக்கிறார் என் ஆண்டவர். உங்களால முடியுமா? உங்கள் சட்டத்தால ஒரு உயிரை திரும்ப பெற முடியுமா? மரித்து போனவனுக்காக வழக்காடுகிறவர்கள், அதற்கு ஒரு நீதிமன்றம், அதற்கு ஒருதான சட்டம், அதற்கு ஒருதான விசாரணை கமிஷன் எல்லாம் வைக்கிறீர்கள். மரித்து போன பின்பு அவனுக்கு என்ன விசாரணை கமிஷன்? மிகப்பெரியதான தவறான ஒரு காரியம். இங்கே பார்க்கிறோம், அவனை எழுந்து நிற்கும் பொழுது ஒரு காரியம் செய்கிறார். நன்மை செய்வதா தீமை செய்வதா? 2 கேள்விகளை கேட்கிறார். கீழவாசியுங்கள். ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தினுடைய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல, அவனுடைய கை மறு கையை போல மாறிவிட்டது. மறு கை போல ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நீ பெரிய மனிதனாக இருக்கலாம், ஐஸ்வர்யனாக இருக்கலாம், ஆனால் நீ மற்றவருக்கு புரோஜனமற்றவனாய் இருக்கிற பொழுது உன்னை குறித்து யாருக்கும் தெரியாது. உன் கைகளை நீட்டு என்று சொன்னாலே பிறருக்கு உதவி செய். நீ முடங்கி கொண்டு சபையில தான் இருக்கிற, நீ எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய பலன் உனக்குள்ளே இருக்கிறது. அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, பணம் இருக்கிறது. உன்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனாலும் உன் கை சூம்பி போய் முடங்கி போய்
நொறுங்கி போய் அப்படியே உட்கார்ந்து குன்றி குறுகி போயிருக்கிறாய், கொஞ்சம் கையை நீட்டிப்பாரா. தாராளமாக வாழ்ந்து பார், தாராளமாக கொடுத்து பார், தாராளமாக எல்லாரையும் அன்பு காட்டிப்பார். அப்பொழுது உனக்கு என்ன ஏற்படும் என்று கொஞ்சம் யோசித்துப்பார். புகழ்ச்சி, மகிழ்ச்சி, சந்தோஷம், உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். இப்படி ஒரு கடினமான இருதயம் படைத்தவன் இப்பொழுது கடின இருதயத்திலிருந்து வெளியிலே வந்து விட்டானே என்று சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். பிரியமானவர்களே, சகேவி என்றதான ஒரு மனிதன் இயேசுவை அழைத்து தன் வீட்டுக்கு கொண்டு போகிற பொழுது அங்கே இருந்தவர்கள் முறுமுறுத்தார்கள். இவன் பாவியான மனுஷனாச்சே, இவனிடத்தில் இவர் வருகிறாரே என்று சொல்லி, இவனிடத்திலே தங்குகிறாரே, இவனிடத்திலே போஜனம் பண்ணுகிறாரே என்று சொல்லி முறுமுறுப்பு உண்டானது. எங்கே பிரச்சனை இருக்கிறதோ, முறுமுறுப்பு இருக்கிறதோ, எங்கே வைராக்கியம் இருக்கிறதோ, அங்கே கர்த்தருடைய அன்பை நீங்கள் பார்க்க முடியாது. இங்கேயும் அப்படிதான். ஒரு கடினமான ஒரு மனிதன், முடியாத ஒரு மனிதன், அவனை சுகமாக்கின நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி தேட ஆரம்பித்தார்கள், ஆலோசனை பண்ணுகிறார்கள். அப்படியானால் முடக்கப்பட்டிருக்கிறவனுடைய, முடங்கி கிடக்கிறவனுடைய நிலைமைகள் அப்படியேதான் இருக்க வேண்டுமா? அதற்கு ஒரு விடுதலை இல்லையா? அப்பொழுது யார்தான் அவர்களை விடுதலை கொடுக்கப்பட வேண்டும்? சற்று யோசிக்க வேண்டும். இன்று பலவிதமான நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கப்படுகிறவனுடைய நிலைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். பல கோடிகளை வைத்திருக்கிறவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. பல லட்சங்களை, கோடிக்கணக்கான பணத்தை வீட்டிலே முடைக்க வைத்திருக்கிறான். அவன் ராத்திரி இறந்து போனால் அவனுக்கு அது சொந்தம் இல்லை. பல கோடி மக்கள் உணவு என்று தவிக்கிற நடுரோட்டிலே படுத்திருக்கிறார்கள். நடுரோட்டிலே படுத்திருக்கிறார். நீங்க பார்க்கலாம். குறிப்பாக நான் சென்னையில ஒரு முறை போயிருக்கும் பொழுது என்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு போய் கொண்டிருந்தேன். பிளாட்பாரத்தில் படுத்திருக்கிறார்கள். பிளாட்பாரத்தில் நான் ஒரு மனிதனிடத்திலே கொஞ்ச நேரம் பேச ஆரம்பித்தேன். காரை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு, இந்த பிளாட்பாரத்தில் சமையல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். பிளாட்பாரத்துக்கும் கீழே சமையல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பிளாட்பாரத்துக்கும் கீழே சமையல் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது கார் போகிறது வருகிறது, போகிறது வருகிறது. அங்கேதான் அவர்கள் பப்ளிக்ல போய் தண்ணி கொண்டு வருகிறார்கள், சமைக்கிறார்கள், சாப்பிடுறான், அங்கே படுத்துகிறான். எங்கே சுதந்திரம்? எங்கே சுதந்திரம்? எங்கே சம உரிமை? பல கோடிகளை குவித்து வைத்திருக்கிறான் ஒரு பகுதி. பல லட்சியங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு பகுதி. மூல முடுக்கிலே படுக்கையிலே, படுக்கை இல்லாமல், பாய் இல்லாமல், படுக்கை இல்லாமல் தன்னுடைய நடுரோட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்றைக்கு விடுதலை வரப்போகிறது? இன்னும் ரேஷன் கார்டு இல்லை, இன்னும் குடியுரிமை இல்லை, ஓட்டுரிமை இல்லை, இன்னும் அவர்களுக்கு இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தினுடைய சட்ட திட்டங்கள் கிடையாது, தெரியாது, படிப்பறிவு கிடையாது, ரோடு வசதி கிடையாது, மின்விளக்கு கிடையாது. எங்கே போயிருக்கிறது? மின்விளக்கு இல்லாத இடங்களிலே சுவிசேஷத்தை கொண்டு போகிறதான என் ஜனங்கள் அங்கே சுவிசேஷத்தை கொண்டு போயிருக்கிறார்கள். உணவென்று தவிக்கிற மக்களுக்கு இங்கே மிஷனரிகள் போய் அங்கே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இரக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய தாற்பயமே. இரக்கம். இயேசு கிறிஸ்து மனிதன் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு, மனிதன் மேல் வைத்திருக்கிற ஒரு பாசம் என்ன? அந்த சூப்பின கை உடையவனை உடனடியாக சுகமளிக்கிறார். உடனடியாகவே சுகம் கிடைக்கிறது. சுகம் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! இன்னைக்கு சுகம் கிடைக்கணும்னா பணம் வேணும். டாக்டர்கிட்ட போகணும்னாக்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு கண்டிஷன்.
டாக்டர்கிட்ட போகணும்னாலே போறவங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறதானே டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னவே உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கறந்துருவாங்க. அப்புறம் எப்படி நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேர் இருக்கும், ஆனா பணம் கறந்துருவான். எல்லா இடத்தையும் நான் பரிசோதித்திருக்கிறேன், எல்லா இடங்களிலும் பார்த்திருக்கிறேன். ஒரு காவல்துறையிலே புகார் கொடுக்க வேண்டுமானால் புகார் கொடுத்து அந்த கேஸை விசாரணை செய்து வருவதற்குள்ளே அவன்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாவற்றிலும் வாங்கி விடுவார்கள். வழக்கு பதிவு செய்து விட்டால் வழக்கறிஞரை பார்க்க வேண்டுமானால் அவன் சொத்தை எல்லாம் வித்துவிட வேண்டும், அவன் நடுத்தருவுக்கு வந்து விட வேண்டும். எங்கே சுதந்திரம்? எங்கே இருக்கிறது சுதந்திரம்? சுதந்திரம் என்ற ஒரு போர்வையினிலே வஞ்சகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழ்மை நிலைகளிலே இருக்கிற மனிதனுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சுதந்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சுதந்திரம் அது? கை நீட்ட முடியாத இருந்த சுதந்திரம், கொடுக்க முடியாத இருந்த சுதந்திரம், பிறரை உதவி செய்ய முடியாத இருந்த சுதந்திரம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். எப்படி? உன் கையை நீட்டு, உன் கையை நீட்டு. நீட்டின உடனே மறு கையை போலானது. 1972 ஒரு பாடல் ஒன்று எழுதினேன். 1972 இந்த பாடலை என்னிடத்துல வந்து ஒரு சிலர் கேட்டார்கள். நான் சின்ன பையனா இருப்பேன் போ. இந்த பாட்டினுடைய கருத்து என்ன? இவ்வளவு சின்ன பையனா இருக்கும் பொழுதே இவைகள் ஆணித்தரமாய் எழுதியிருக்கிறாயோ, உன்னுடைய நோக்கம் என்ன? பிறருக்கு கொடுக்க வேண்டும், எல்லாம் சமத்துவமான நிலைகளிலே வாழ வேண்டும். மக்களுடைய பொருளாதார வீழ்ச்சி அடைகிற ஜனங்களை பார்க்கிற பொழுது மனம் உடைந்து போனது. அதிலே ஒரு பாடலுடைய வரி உங்களுக்கு எழுதுகிறேன், சொல்லுகிறேன். உழுது கொடுப்பவன் யாரோ, உண்டு செழிப்பவன் யாரோ, உழைப்பாளி படுகின்ற பாடு உயிரோடு கொலை செய்கின்றான். கொலை வாங்குகிறது சட்டம். அவனுக்கு உரிமை கிடைக்கவில்லை. அதுதான் அவருடைய தலைப்பு. உழுது கொடுப்பவன் யாரோ, அது உண்டு செழிப்பவன் யாரோ, உழைப்பாளி படுகின்ற பாடு உயிரோடு புதை கொண்டு போகின்றார் என்று. அதாவது உழைக்கிற மனிதனுக்கு சரியான உணவு இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, சரியான படுக்கை இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, இந்த சூம்பின கையுடையவன் செப ஆலயத்தில் தான் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு சமாதானம் இல்லாத ஒரு நிலைகளிலே காணப்படுகிறான், விடுதலை இல்லாமல் காணப்படுகிறான். எத்தனை பேர் இன்றைக்கு சமாதானம் இல்லாமலே ஆலயத்துக்குள்ளே இருக்கிறீர்கள், விடுதலை பெறாமலே ஆலயத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு விடுதலை வருகிறது. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய விடுதலை வருகிறது, ஆசீர்வாதங்கள் வருகிறது. நாசில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறது நலம். இயேசுவை நோக்கி பாருங்கள். அந்த சராசரங்களும் சிருஷ்டிக்கப்பட்ட உன்னதமான தேவனை நோக்கி பாருங்கள். சட்டங்கள் நம்மை விடுதலையாக்காது, சமுதாயம் நம்மை விடுதலையாக்காது, கலாச்சாரம் நம்மளை விடுதலையாக்காது, ஜாதி நம்மளை விடுதலையாக்காது, படிப்பு நம்மளை விடுதலையாக்காது, பணம் நம்மளை விடுதலையாக்காது. சுகமளிக்கக்கூடியவர் சொல்லுகிறார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி என்னும் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி, நம்ம அக்கிரமங்களை கழுவி நமக்காக தன் ஜீவனையை கொடுத்த தேவன் சொல்லுகிறார், உன் கையை நீட்டு. மறு கை போல மாறியது.
கடினமான உள்ளத்திலிருந்து வெளியிலே வா. மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாத இருக்கிற நிலைகளில் இருக்கிற நீ வெளியில வா. மற்றவர்களுக்கு உதவி செய்து பார். நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் உனக்கு ஒருவரும் செய்ய மாட்டார்கள். நீ சோம்பேறியாக இருந்து மற்றவருடைய பணத்தையும் பொருளையும் திருடி சாப்பிட்டு ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னிடத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போய்விடும். கொஞ்ச நாள் வரையில் நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம். கொஞ்ச நாள் அடுத்தவங்களுடைய பணத்தையும் உழைப்பையும் நீ சுரண்டி சாப்பிட்டுக் கொண்டிருக்கலாம். அதற்கு பிறகு நீ ஒன்றுமே இல்லாத நடுத்தருவுக்கு வந்து விடுவாய். பிரியமானவர்களே, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் நண்பனை அயலானை நோக்கி நீ இன்றைக்கு போய் நாளைக்கு வா என்று சொல்லாதே. உன் சகோதரனுக்கு விரோதமாக எந்த விதமான குறைகளையும் நீ பார்க்காதே. நன்மை கொடு. கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அமைக்கி குலுக்கி நன்றாக சரிந்து விழுபடி கொடுங்கள். எந்த அளவின்படி அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு திரும்பவும் அளக்கப்படும். பிரியமானவர்களே, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த உலகத்திலே கடன் பட்டால் பிறருக்கு நீங்கள் கொடுப்பதிலே கடன்படுங்கள், செய்வதிலே கடன்படுங்கள், நன்மை செய்கிறதிலே கடன்படுங்கள். அதில் ஒன்றை தவிர வேறு ஒன்றுக்கும் நீங்கள் கடன்படாத இருங்கள். இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சிலதான காரியங்களை மறைமுகமாக உங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கிறேன். சட்டத்தை ஏற்றுகிறவர்கள் எல்லா வசதி உடையவர்களாய் இருப்பார்கள். அந்த சட்டம் யார் இன்றைக்கு ஒடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்திலே மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்கள் தான். இன்னமும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். கவனமாயிருங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களாய் காணப்படுங்கள். கொஞ்சம் அறிவுடையவர்களாய் நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம். உணர்ச்சி பூர்வமாக சில விஷயத்தை யோசிப்போம். இந்த நாட்களில் நடைபெறுகிறதான சட்டங்களும் இந்த நாட்களில் இருக்கிறதான காரியங்களும் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய நிலைக்கு இருக்கிறதா என்பதை பார்ப்போம். இல்லை என்றால் அதை விட்டு நல்ல காரியத்தை சிந்திப்போம். பிரியமானவர்களே, இந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைத்தது. மறுக்கை போல மாறியது. உங்க வாழ்க்கையும் மறுபடியும் புதுப்பிக்கப்படும். பழைய நிலைகள் எல்லாம் விடுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வாழ்வதற்கு நல்லது. பிரியமானவர்களே, பல இடங்களில் ஊழியம் செய்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பொருளாதார நெருக்கடியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் குடும்பங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் மிகவும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை சூம்பினவர்களாய், படிக்காதவர்களாய், சோம்பேறிகளாய், படித்து விட்டு வேலை செய்யாதவர் இருக்கிறார்களா, அவர்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. வேலை செய்ய மனதில்லை என்றால் சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுங்கள். அவர்கள் வாழ்க்கையிலே விடுதலை பெறுவார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சோம்பேறியாக்காதிருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் நல்ல போதனையும் சொல்லுங்கள். வேதத்தை சொல்லுங்கள். கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடியிருப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கப்பட்ட சர்வ சேனைகளின் தேவனே, இந்த அருமையான வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த கால நேரங்களிலே ஒரு ஆலயத்துக்குள்ளவே சூமின கை உடைய ஒரு மனுஷன் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிதான் இந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனும் நடக்க முடியாமல், பேச முடியாமல், நடமாட முடியாமல், யாரிடத்திலும் எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல முடியாமலும் இருக்கிறான். ஆண்டவரே, அடிமையாக காணப்படுகிற எல்லா அடிமைத்தன ஆவிகளை இயேசுவே நாமத்தினால சபிக்கப்பட்டு போவதா இந்த காலவெளியிலே தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறார்.
இந்த நாட்களில் எல்லா நிலைகளும் மாறட்டும், சட்டங்கள் மாறட்டும், திட்டங்கள் மாறட்டும். மக்களுக்கு தேவையான, பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரமாகவே கிடைக்கட்டும். ஒரு மனிதன் விடுதலை பெறுவது கூட அங்கே இருந்ததான அரசாங்கம் அதற்கு சம்மதிக்கவில்லை. ரோம் ராஜ்யத்தினுடைய அதிகாரம் அவரை கொலை செய்ய வகை தேடினது. நாட்களிலும் கூட உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து சொல்லுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த நாட்களில் வஞ்சகர்கள் கரம் தூக்கி இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளையும் உடைக்கிறேன். சுவிசேஷத்திற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா விதமான தடைகளையும் உடைத்து போடுகிறேன். உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவட்டும். உலகம் முழுவதும் சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும். உலகம் முழுவதும் விடுதலை பெறட்டும். உலகம் முழுவதும் சமாதானம் பெருகுவதாக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு உலகம் முழுவதும், உம்முடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் உலகம் முழுவதும் பறந்து ஆண்டவரே அநேகருடைய உள்ளங்களிலே சமாதானத்தை கட்டளிடுவீராக. ஆண்டவரே இந்த நாளை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த நாளை பரிசுத்தப்படுத்துவீராக. பல இடங்களில் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பீராக. வறுமையோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறவர்களை விடுதலை செய்யும் ஆண்டவர் தாமே அற்புதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் ஆட்டி படைக்கிற இந்த வைரஸ் இயேசுவின் நாமத்தினால சபிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி காக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனோடு பிதாவே. பிரியமானவர்களே, இந்த கால நேரங்களிலே நீங்களும் இந்த வேத வசனத்தை கேட்டு மற்றவர்களுக்கு பரிமாறி அவர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே செய்தியை டாக்டர் ராஜேந்திரன் சீனிவாசன் என்று நீங்கள் அடித்தால் உங்களுக்கு யூடியூப்ல இந்த சேனல் பார்க்க முடியும். அநேகருக்கு சொல்லுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுடைய அந்த யூடியூப்னிலே இமெயில் ஐடி இருக்கும், அதில் நீங்கள் அத்து எங்களுக்கு ஜெப விண்ணப்பங்களை எழுதுங்கள். உங்களுக்காக உங்கள் சகோதரன் எப்பொழுதும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.